Hi friends, in this video number 3 type of material varieties வந்து post பண்ணிருக்கோம். So இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரை நம்பர் 1ல post பண்ணிருக்க saree Mysore crepe silk saree, cotton crepe silk saree and viscose crepe silk saree. 3 type of crepe silk sarees இன்னைக்கு வீடியோல நம்பர் 1ல கவர் பண்ணிருக்கோம். So உங்களுக்கே தெரியும் எப்போ போட்டாலுமே அதர் crepe silk saree ஒரு டிசைன் இல்ல ரெண்டு டிசைன் அப்படி தான் வரப்போகுது. Mysore crepe silk sarees தான் மெஜாரிட்டி நிறைய இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வீடியோலையும் நம்பர் 1ல போஸ்ட் பண்ணியிருக்க saree Mysore crepe silk sareesல வேரியஸ் டிசைன்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நம்பர் 1லேயே அடுத்த வெரைட்டி காட்டன் கிரேப்பில் சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸ், அடுத்து வந்து விஸ்கோஸ் கிரேப் சில்க்லேயுமே வந்து சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸ், இது மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்பர் 1 செக்ஷனில் கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 2 அண்ட் நம்பர் 3ல டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நிறைய மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பரான டிசைன்ஸ் வந்திருக்கு, கலர்ஸ் வந்திருக்கு. அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி அரைவல்ஸில் வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ். நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஆர்டர்ஸ் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல் சொல்கிறது தான். ஸோ வந்து ஃபெஸ்டிவல் ஆர்டர்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 to 25 days பிஃபோர் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டேஸில் ஏன்னா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால நிறைய கொரியர்ஸ் ரஷ்அப் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகுது, கொரியர் டிலே ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றது நார்மலாக, ஆனால் மறுநாள் கூட போயிடலாம், அதுக்கு மறுநாள் போகலாம், ஒரு சில டைம் 3 ஒர்க்கிங் டேஸ் கூட எடுத்துக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ் கூட ஆகியிருக்கு. நல்ல ஒரு பிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டைமில் வந்து 7 ஒர்க்கிங் to 8 ஒர்க்கிங் டேஸ் கூட எடுத்திருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம நார்மலாகவே வந்து 7 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற சாரிக்கு வந்து 10 to 15 ஒர்க்கிங் டேஸ் கூட எடுத்துக்குது. ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது நல்ல பிஃபோராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்சல்ஸ் வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து அந்த ஃபெஸ்டிவல்ஸ்குள்ளே ரீச் ஆகணும். ஸோ அண்ட் தென் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற ரேக் இருக்கும். அதுமாரி பிக் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லர் ஷாப்லேயுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அந்த டைமில் போய் கொடுக்கும்போது அவங்களுமே வந்து நிறைய இருக்குது அப்புறமேல்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வாங்காமல் கூட போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இது மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஸ்டிச் பண்ணுற டெய்லர் ஷாப்பில் வந்து வாங்க மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் முன்னாடியே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப அந்த டைம் நெருங்க நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் லுக் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி கொரியர் டிலேயில் வந்து சாரீ டிலே ஆகலாம். ஸோ நம்ம சாரீ டிலே ஆகி வரலாம். இல்லையா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லர் ஷாப் வந்து பிஃபோர் 10 days பிஃபோரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அவங்க ஆர்டர் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ வந்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெய்லர் அப்படின்னாலுமே அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கும். ஸோ லேடிஸ் டெய்லராக இருந்தாலும் சரி, ஜென்ட்ஸ் டெய்லர் எப்படியா இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்குன்னு அவங்க ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபைனலாக ஒரு 2-3 days பிஃபோர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமிங் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி அந்த ஒர்க் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து நம்ம அதுக்கு தான் வந்து ப்ரீ பிளான்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்புறமேல்ட்டு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கிடைக்கல அப்படின்னா மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோ வேறு ஏதோ மிஸ்மேட்ச் பண்ணுற ப்ளவுஸோ நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன்ஸில் ஃபுல்லாகவே நியூ ட்ரெஸ் வியர் பண்ணணும் ஃபுல்லாகவே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை விடுங்களேன், நம்ம பர்த்டே பார்ட்டி, ஆனிவர்சரி அதுக்கெலாம் கூட நம்ம ஃபுல்லாகவே நியூ ட்ரெஸ் தான் வியர் பண்ணும். அப்போதைக்கு நமக்கு அந்த மாதிரி ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் நம்ம ஆல்ரெடி வியர் பண்ணதாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அழகாக ப்ரீ பிளான்டாக நம்ம வந்து நம்ம சாரீஸ் வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணி ப்ளவுஸ்டாக ஸ்டிச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் முடியுது அப்படின்னா அதுக்கப்புறமேல்ட்டு வந்து
ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸ்க்கு வந்து நம்ம அந்த சாரீஸை எடுத்து வியர் பண்ணிட்டு போவோம். அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பேர் பண்ணி, ஸோ எல்லாத்தையுமே நம்ம ப்ரீ பிளான்டாக முன்னாடி நம்ம அழகாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து சூப்பராக ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுக்கும். நம்மளை பார்த்தாலே சாரி ப்ளவுஸ் சூப்பராக அந்த ஜுவல் எல்லாமே மேட்ச் பண்ணி ரொம்ப அழகாகவே நம்ம வந்து நீட்டாகவே இருப்போம். ஸோ இதுக்காக தான் வந்து எப்போவுமே நம்பன்னு கிடையாது, சாரீஸுன்னு கிடையாது, நீங்கள் ஜுவல்ஸுமே நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட எல்லாமே சரி இந்த பிளேஸ் அப்படின்லாம் கிடையாது. கொரியர் வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு நடக்கும்போது எல்லா இடத்துலேருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்சல்ஸ் போக 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 வந்து எல்லாமே டிலே ஆக ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாரி சர்வீஸ் இது மூலயமா வந்து கொரியர் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு 10 ஏரியா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டுள்ளே ஒரு 10 ஏரியாவில் அந்த லாரி சர்வீஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு பிரான்ச்சாக வந்து மாறி மாறி வரும் கொரியர். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை, எவ்வளோ பேரோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ எல்லா ஏரியாவிலேருந்தும் கொரியர் கலெக்ட் ஆக வந்து உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது அந்த லாரி சர்வீஸ் பார்த்தாமல் உங்களுக்கு அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடும். இஃப் சப்போஸ் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கும் போது ஸோ அந்த டைமில் வந்து கொரியர் பர்சனால் ஒர்க் பண்ண முடியாமல் அப்போது டிலே நடக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டிலேஸ் இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த கொரியர் சர்வீஸுமே முன்னாடி பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து நம்ம வாங்கிட்டு தான் உங்களுக்கு ஷிப் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது எந்த கொரியர் பர்சனாவது உங்களை பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதுக்குமே பே பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து உங்களுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணுறோம், இது மூலயமா தான் நீங்கள் வந்து ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா 10 rupees பே பண்ணணும். ஸோ இல்லையா நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தா தான் உங்களுக்கு டெலிவர்ட் ஆகும். ஏதோ ஒன்று வருதுனாலும் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்கள் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பிளேஸ் எங்கே இருக்குது, எதுக்கிட்ட வந்து பார்சல் கொடுக்கணும் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் நீங்கள் அதுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். மிச்சப்படி லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதோ பேமெண்ட்டோ எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. லிங்க் கிளிக் பண்ணி எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதை மாதிரி இடையில அந்த பார்சல்ஸில் ஃப்ராடு இதை பற்றிலாம் நடந்துட்டு இருந்தது. ஐ மீன் அந்த பார்சல் கொரியர் சர்வீஸ் மூலயமா கிடையாது, இன்டர்மீடியட் நிறைய பிரான்ச் மாறுதில்ல, அப்போ நிறைய எப்படி சொல்கிறது ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்துட்டு இல்லை வெளியாளுங்க ஏதோ ஒரு பார்சலில் எடுத்து காண்டாக்ட் நம்பர் கூட அப்படி எடுத்து போகிற மாதிரிலாம் நிறைய இடையில வந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. அதனால தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு நீங்கள் லிங்க்கும் ஷேர் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. கொரியர் சார்ஜஸ் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் கொரியர் சர்வீஸ்க்கு வெயிட்டை பொறுத்து சார்ஜஸ் பே பண்ணி தான் அந்த பார்சல் வரதுனால உங்களுக்கு எந்த ஒரு லிங்க்கு எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து பண்ண தேவை கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு மெயில் போகும். ஏன்னா அது கஸ்டம் கிளியரன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுலேயுமே வந்து லிங்க்கு கிளிக் பண்ணி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. மெயிலில் உங்கள் பார்சல் வந்திருக்கு இந்த கேஜிஸ். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் கிளியரன்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் அவங்க டைரெக்டாக கஸ்டம் கிளியரன்ஸ்க்கு போய் கூட பே பண்ணிப்பாங்க, இல்லை ஆன்லைனில் பே பண்ணிப்பாங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு உண்டு. ஸோ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள ஷிப்பிங்க்கு கிடையாது. ஸோ கஸ்டம் கிளியரன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மட்டும்தான். எதுக்காக இப்போ நம்ம ஏன் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் ஒரு சில பேர் இன்டர்நேஷ்னலில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து எதுவுமே பே பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே, அப்போ நமக்கும் கிடையாதா, அப்போ நமக்கு கஸ்டம்ஸ்லேருந்து சும்மா தான் கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இதை வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இன்டர்நேஷ்னலுக்கு கஸ்டம் கிளியரன்ஸ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அது வந்து அவங்க பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட்டை பொறுத்து நம்மளோட இந்தியா டேக்ஸை கொடுத்து நம்ம வந்து ஷிப் பண்ணிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்களோட கஸ்டம்ஸ் வந்து கிளியர் பண்ணி ஒரு சில பார்சல்ஸ் வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே பண்ணாமல் அனுப்பிடுவாங்க. ஒரு சில பார்சல்ஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு பொதுவாக நடக்கிற விஷயம். பட் நம்ம இந்தியாவுக்குள்ளே அது கிடையாது.
ஸோ இன்றைக்கி வீடியோ நம்பர் 2 செக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் செக்ஷன்ஸ் தான். முக்கால்வாசி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்ல. ஆன்லைன் அப்படின்னாலே எனக்கு ஆர்டர் வந்தால் போதும், எனக்கு வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், நீங்கள் எப்படி வேணாலும் போங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம். அப்படின்றது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்கேம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக் நடக்குது அப்படின்னாலும் அது அப்பப்போ வீடியோவில் வந்து கிளியர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா இது என்கிட்ட வாங்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆன்லைன் அப்படிங்கும்போது எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. நம்ம எப்படி அப்படின்னா ஸோ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம குவாலிட்டி நல்லா இருக்குன்னா அவங்ககிட்ட கண்டினியூவாக வாங்குவோம். அப்படி இல்லை நம்ம ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறோம், இதோட கலெக்ஷன் பெட்டராக பார்த்துருக்கோம் அப்படின்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். எந்த ஆன்லைன் அப்படின்னு இவங்க கிட்டேன்னு கிடையாது, எங்கே நீங்கள் இது பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் பே பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கேஷ் பே பண்ண போகிறீங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து மோஸ்ட்லி யாருமே 90% ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஒரு 10% வந்து ஏதாவது அவங்க வந்து வெப்சைட்ஸ் மூலயமாவோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வெப்சைட் வச்சுருக்கவங்களும் ஆன்லைன் பேமெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு 10% மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்க. அந்த 10% கூட கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மிச்சப்படி 90% வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த சார்ஜஸை பே பண்ண போகிறீங்க. மீன் எவ்வளோ சாரீ ஆர்டர் பண்ணுறீங்களா, என்ன ஒரு மெட்டீரியல் ப்ராடக்ட்டோ அதுக்குள்ளே சார்ஜஸ் வந்து பே பண்ண போகிறீங்களே தவிர்த்து மிச்சப்படி ஆன்லைன் ஷாப்பிங்க்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொரியரில் மட்டும் உங்களுக்கு கோடு கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் இப்போ எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷ்னல் கொரியர் இந்த மாதிரி கொரியரில் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. டிடிடிசி கொரியரில் இந்த மாதிரி ஒரு சில கொரியரில் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கேஷ் ஆன் டெலிவரி இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த பார்சல் வந்து ஒரு சில டைம் மிஸ் ஆகிடுது. ஒரு சில கொரியர் சர்வீஸில் கொடுக்காமலே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து அந்த கோடு அப்படின்றது. ஏன்னா அது வந்து டெலிவரி பர்சனோட கான்டாக்ட் நம்பருக்கு போயிடுது. அவங்க எடுத்து கொடுத்தா தான் அந்த கோடு வந்து சொன்னால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து அதை என்ட்ரு பண்ணி அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இப்போ டெலிவரி கோடு அப்படின்னே நமக்கு மெசேஜ் வரும். அது வந்து ஒரு சில கொரியர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பர்சன் அவங்களுக்கு தெரியும். லோக்கலாக அவங்க வந்து எப்போவுமே டெலிவர் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க மோஸ்ட்லி வந்து ஏதோ சிக்னேச்சரோ இல்லை நார்மலாக டெலிவர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சில கொஞ்சம் டிடிடிசி கொரியர், ப்ளூ டாட் கொரியர் இந்த மாதிரி கொரியர் சர்வீஸில் இதுக்கெலாம் வந்து இந்த கோட் கொடுத்து வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி கூட இருக்குது. மீன் ப்ரீபெய்டு ஆர்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. நம்பர் 3ல் வந்து கிட்டத்தட்ட 7 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து போச்சம்பள்ளி சில்கில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போது எவ்வளோ அழகாக எவ்வளோ அட்ராக்டிவாக வந்திருக்குன்னு. அடுத்து டோலா சில்கில் ஃபர்ஸ்ட் 3 டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த டிசைன் வந்து ஒரு ஆஃபீஸ் பேர் கலெக்ஷனுக்கு தான். பார்டர் கொஞ்சம் நார்மலாக பார்க்குறதோட கொஞ்சம் பிக் சைஸ் பார்டரில் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் கொடுத்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டோலா சில்கில் இன்னொரு 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கும். அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 7 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து நம்பர் 3ல் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து போச்சம்பள்ளி சில்க் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து டோலா சில்க் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷர் சில்க் போட்டிருக்கோம், சில்கி துஷர் போட்டிருக்கோம், கிறிஸ்டல் சில்க் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ரா சில்க் வந்திருக்கு, அதுக்கப்புறம் விஸ்கோ சில்க் வந்திருக்கு. இந்த வெரைட்டிஸ்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 7 வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்க போது. கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ, எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு என்ன ப்ளேஸ் ஷிப்பிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவோம். அப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி எல்லாமே நம்ம வந்து அந்த ஒரு சிங்கிள் ஃபார்மெட்லேயே வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பே பண்ணுங்கள். ரீட் மோர்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஜென்ரலான ஒரு
இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்க போகிறோம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து கலர் வேரியேஷன்ஸ் இருக்க போது பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து ஏதோ ரீஃபண்டோ எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்க்கோ கண்டிப்பாக தேவை. எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து ரிட்டன் ரீஃபண்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் வந்து அப்ளிகபிள், எந்த இடத்துல வந்து ரீஃபண்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகபிள் கிடையாது, ஸோ இதெல்லாமே தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டேஸில் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராக்கிங் வந்து பொதுவாக ஷேர் பண்ணுறது கிடையாது. நம்ம சொல்கிற ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே கிடச்சிரும். இஃப் சப்போஸ் நம்ம சொல்கிற ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் நம்ம ட்ராக்கிங் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறோம். அதனால் வந்து எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆர்டர் உங்களுக்கு கையில் கிடைக்கிற வரையும் நான் வந்து ஸோ ஃபுல்லாக வந்து நாங்கள் தான் பொறுப்பு. ஸோ அந்த ஆர்டர் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து கிடைக்கிற வரையுமே வந்து எந்த ஒரு நாளுமே ப்ராப்பர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த ஆர்டரை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற வரையும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இருக்காதோ, நம்ம அமௌண்ட் போயிடுமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவுமே நினைக்க தேவையில்லை. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து 100% வந்து ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. ஸோ இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.